அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மறுபடியும் இன்னொரு பதிவிற்கு உங்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சைவ சித்தாந்தத்திலே சித்தியார் சுபக்கம் என்கின்ற ஒரு பகுதியில் வருகின்ற ஒரு பாடல் என்னுடைய கவனத்தை மிகவும் ஈர்த்தது. உடல் செயல் கன்மம், இந்த உடல் வந்தவாறு அது எண்ணின் விடப்படும் முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும் தொடர்ச்சியால் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி வித்தினிடத்திற்கு மரம் வித்தும் இயைந்து வந்து இயையுமா போல், தொன்று தொட்டு அனாதி வித்தினிடத்தின் மரத்தின் வித்தும் வந்து இயையுமா போல் என்பதாக ஒரு பாடல். இந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற போது, முதல் மரம், அந்த மரத்தினுடைய வித்து, அந்த வித்திலிருந்து வருகின்ற மரம், இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலை நான் பார்க்கின்ற போது திருவிவிலியத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு அழகான ஒரு வரலாறு. ஆதாமின் மூலமாக இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே தலைமுறையாக இன்றைக்கு பறந்து விரிந்து உலகெங்கும் ஏறத்தாழ 740 கோடி மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு மனிதனிலிருந்து தோன்றியவர்கள். ஆதாம் கடவுளினுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தான் என்பதாக திருவிவிலியம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆகையினால் அந்த ஆதாமின் மூலமாக இந்த உலகத்திலே பாவம் வந்தது, சாபம் வந்தது. அவனுடைய மீறுதலுக்கு பிற்பாடுதான் கடவுள் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்பதாக ஒரு செய்தி அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகையினால் அவனுடைய வாழ்நாளும் குறுகிவிட்டது. அவன் மரணத்திற்கு உரியவனாக அவன் படைக்கப்படவில்லை. ஆனால் அந்த பாவம் மீறுதல் என்பது வந்த பிற்பாடு அவனை அந்த மரணமானது பற்றி கொண்டது. என்னிடத்திலே ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஆதாம் பாவம் செய்தான், அதனால் கடவுள் அவனை சபித்தார். இன்றைக்கு எத்தனையோ தலைமுறைகள், 1000 தலைமுறைகளுக்கு பின்னாலே தோன்றியிருக்கின்ற நானும் நீங்களும் ஆதாம் செய்த பாவத்தை செய்யவில்லை. அப்படியானால் ஆதாம் செய்த பாவத்திற்கு நான் ஏன் பொறுப்பேற்க வேண்டும்? நான் பாவம் செய்யவில்லை, கடவுளுடைய கட்டளையை நான் மீறவில்லை. அப்படி இருக்கின்ற போது அந்த ஆதாமுக்கு வருகின்ற அந்த தண்டனை ஏன் என் மேல் வந்து சேர வேண்டும்? இது ஒரு கேள்வி. பலருக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கலாம். இதற்கு பவுலடிகளார் ரோமருக்கு எழுதியிருக்கின்ற ஒரு திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு திருவசனம் இப்படி சொல்லுகின்றது. மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாத மக்களையும் அந்த மரணமானது ஆதாமின் வழியில் அவர்கள் தோன்றியிருக்கின்ற காரணத்தினால் அது அவர்களை ஆண்டு கொண்டது என்பதாக ஒரு திருவசனம் சொல்லுகின்றது. அதற்கு முன்னால் உள்ள இது 5ஆம் அதிகாரம் 14வது திருவசனம். அதுக்கு 2 வசனங்களுக்கு முன்னால் 5:12 ஒரே மனிதனால பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்கின்ற ஒரு கருத்தினை பவுலடிகளார் சொல்லுகின்றார். அப்போது என்னுடைய தந்தையார் ஒருவரிடத்திலே கடன் பட்டிருக்கின்றார். ஏராளமான பணத்தை அவர்கள் கடனாக வாங்கி இருக்கிறார்கள். திருப்பி செலுத்த முடியவில்லை. அவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அந்த கடன் யாரை சேருகிறது? அவருடைய பிள்ளைகளை சேருகிறது. தலைமுறையாக அதை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல கொத்தடிமைகள் இருக்கின்றார்கள். பண்ணையினிடத்திலே போய் வேலை செய்கின்றார்கள்.
பண்ணையாரிடத்தில் வேலை செய்கின்ற அந்த வேலையாள் பண்ணையாரிடத்தில் கடன் வாங்கி இருக்கிறாரு, திருப்பி அவரால் செலுத்த முடியல. ஆகையினால் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக அவரிடத்தில் வாங்கின ஒரு 100 ரூபாய்க்காக கொத்தடிமைகளாக பல தலைமுறைகளாக இருந்து வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அப்போது தந்தை சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கு அவருடைய பிள்ளைகள் எப்படி உரிமையாளர்களாக மாறுகின்றார்களோ அதே போல் அவருடைய கடனுக்கும் அந்த பிள்ளைகள் உரிமையாளர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் கடன்பட்டிருக்கின்றார்கள். அதுபோலத்தான் ஆதாமின் மூலமாக வந்த அவன் மீறுதலின் மூலமாக அவனுக்கு வருகின்ற பிள்ளைகள் அனைவரையும் அந்த பாவமானது பற்றி கொண்டது. இதைத்தான் பவுலடிகள் சொல்லுகின்றார். அப்போது அனாதி வித்தினிடத்திற்கு மரம், மரத்தினிடத்திற்கு வித்தும், தொன்று தொட்டு அனாதி வித்தினிடத்திற்கு மரமும் மரத்தினிடத்திற்கு வித்தும் வந்து இயையுமா போல் இந்த பாவமும் என்னை பற்றி கொண்டது. அந்த வினை என்பது பாவத்தை குறிப்பது. அப்போது இந்த பாவம் செய்யாத, ஆதாமை போன்ற பாவம் செய்யாத பின்னாலே வருகின்ற சந்ததியாரையும் அதை பற்றி கொள்ளுவதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பதற்கு இந்த சித்தியார் இந்த பாடலின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றார். ஆகையினால இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட வேண்டும். இப்போது முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாம் என்பதாக 2 சொல்லப்படுகின்றது திருவிவிலியத்திலே. முதலாம் ஆதாம் அவனுடைய மீறுதலின் மூலமாக பாவம் செய்து விட்டான். ஆனால் இரண்டாம் ஆதாம் என்பவர் இயேசு பெருமான். அவர் இந்த உலகத்தில் கடவுளினுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தவரானார். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவரானார். இதுதான் திருவசனம் சொல்லுகின்ற ஒரு செய்தி. அப்போது இந்த வேரிலேயே அந்த விஷத்தை போட்ட அந்த சாத்தானினுடைய செயலின் மூலமாக அதுக்கு பின்னால் வருகின்ற தலைமுறையாக தோன்றுகின்ற அந்த மரத்தினுடைய அந்த சாபம் இன்றைக்கு வரைக்கும் பற்றி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பெருமான் இந்த உலகத்தில் வருகிறார். சித்தாந்தத்தில் அதற்கும் ஒரு விளக்கம், ஒரு ஓமையாக சொல்லப்படுகின்றது. அது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒன்று புளிப்பு மரம், ஒன்று இனிப்பு மரம். இனிப்பு மரத்தில் இருக்கின்றது எப்பொழுதும் இனிப்பான கனிகள் கிடைக்கும். புளிப்பு மரத்தில் புளிப்பு கனிகள் தான் கிடைக்கும். இந்த புளிப்பு மரத்தை இனிப்பாக மாற்ற முடியுமா? இன்றைய அறிவியல் சொல்லுகிறது அதை மாற்ற முடியும். அது எப்படி? இந்த புளிப்பு மரத்தினுடைய கிளையை வெட்டி, இனிப்பு மரத்தினுடைய கிளையை வெட்டி அந்த வெட்டப்பட்ட இடத்திலே புளிப்பு மரத்தை ஒட்டு போடுகின்ற போது அந்த புளிப்பு மரம் இனிப்பு சுவையை கொடுக்கின்ற, கனிகளை தருகின்ற மரமாக அது மாறிவிடுகின்றது. அதுபோலத்தான் இயேசு பெருமான் இனிப்பான மரம். அவரிடத்தில் எந்த விதமான பாவமும் இல்லை, புளிப்பும் இல்லை, கசப்பும் இல்லை, எந்த தீமையும் இல்லாத அந்த மரம் வெட்டப்பட்டு அந்த இடத்துல புளிப்பு மரமாகிய மாந்தர்களினுடைய இந்த செயல், இந்த பாவம் நீங்க வேண்டும் என்பதற்காக அந்த இனிப்பு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுகின்ற போது அது இனிப்பு சுவை தருகின்ற, கனிகளை தருகின்ற மரமாக அது மாற்றப்படுகின்றது. இதைத்தான் இயேசு பெருமானினுடைய மீட்பினுடைய இரகசியமாக சைவ சித்தாந்தம் அதனுடைய பல உவமைகள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். ஆகையினால ஆதாம் செய்த பாவத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பதாக நாம் சொல்ல முடியாது. அந்த சாபத்தை நீக்குவதற்காக இயேசு பெருமான் இந்த உலகத்தில் 2வது ஆதாமாக வந்து கடவுளினுடைய கட்டளையை அவர் ஏற்று அவர் வெட்டப்பட்டார். அதுதான் சிலுவை மரணம். அப்போ அந்த சிலுவை மரணத்திற்கு நான் சொந்தமாகின்ற போது, எப்பொழுது அந்த புளிப்பு மரம் இனிப்பு மரத்தோடு ஒட்ட வைக்கப்படுகின்ற போது மட்டும்தான் அது இனிப்பு சுவை தருகின்ற கனிகளை தரும். மற்றபடி அதனுடைய இறுதி நிலை சுட்டரிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கப்படும். ஆகையினால தனி மனிதனாகிய நாம இயேசு பெருமானினுடைய அந்த மீட்பினுடைய அந்த செய்தியை, அந்த நிகழ்வை என்னுடைய சொந்த அனுபவமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாற்றுகின்ற போது எனக்கு பெரிய மீட்பினை
சம்பாதித்து கொடுத்திருக்கின்ற இயேசு பெருமானினிடத்திலே நான் பெற்று அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை, பெரிய இன்பத்தை, நீடு வாழ்வை நீங்களும் நானும் பெற்று இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். இறுதியான நிலையில் நீடித்த வாழ்வு, இந்த உலகத்தினுடைய மாந்த வாழ்க்கை முடிந்து சாவு மரணம் நம்மை பற்றி கொண்ட பிற்பாடு மறுபடியும் நித்தியத்திலே நாம் உயிர்த்தெழுகின்ற போது அவரோடு நித்தியமாக வாழ முடியும் என்கின்ற ஒரு செய்தியை சைவ சித்தாந்தம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. நன்றி. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.